ஒன்ஸ் அப்பான் அ டைம் சிட்டி ப்ரோ படமா வந்து பயங்கரமா கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பைலிங்குவல் படம்ன்றதுனால ஒரு நாலு கதையை வந்து கட் பண்ணி அதை ஒரு பேட்டர்ன் ஆக்கி பயங்கரமா காமிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு டேரக்டர் வந்து பயங்கரமா ரைட்டிங்ஸ்ல வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு படம். ஸ்டோரி இருக்கு. எப்படி இது பண்ணிருக்காங்க, எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க? கனெக்ட் ஆகுது ப்ரோ. நம்ம படமா பார்க்கும்போது இது என்னடா இது 4 ஸ்டோரியும் வந்து வேற வேற பிளேஸ்ல வேற வேற இடத்துல நடக்குது அப்படின்னு தான் பார்ப்போம். பட் நல்லா உன்னிப்பா கவனிக்கும் போது தான் தெரியும், ஒரு கதையில நடந்த காரோ ஒரு கதையில நடந்த ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இந்த கதையில வந்து கனெக்ட் ஆயிருக்கும். நம்ம அதை உன்னிப்பா கிளைமேக்ஸோட பார்க்கும்போது தான் வந்து தெரியுது இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படமா வந்து. அது இல்ல வல்கரா எதுவுமே இல்ல. நான் 2 இடத்துல பிளட் ஷாட் தெரியுது. ஸோ பிளட் ஷாட் வந்து தெரிஞ்ச உடனே வந்து கண்டிப்பா ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இந்த படத்துலயும் வந்து பண்ணியிருக்காங்க. ஓவராலா படம் ஒர்த்தான ஒரு படம். கண்டிப்பா பர்ஃபெக்டான படம். சூப்பரான ரைட்டிங். திடீர் நம் மாநகரம் அந்த டைம்ல வந்து தான் இந்த படம் வந்து பெருசா கொண்டாடப்பட்டிருக்கும். இப்ப பெருசா யாருக்கும் தெரியலையோ அப்படின்ற மாதிரி இருக்கு. படத்தோட போர்ஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி. இந்த அளவுக்கு படத்துக்கு இது வந்து ரொம்ப ஸ்கோப்பா இருக்கும். இல்ல அவரோட சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. கம்மியா வருமா அதிகமா வருமான்றது மேட்டர் இல்ல. கதையில அதோட அவர் வந்து ஒரு ரவுடியா வராரு. எந்த ஒரு யாரு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா டப்புன்னு போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து காசு வாங்கிக்கிறது தான் அவரோட கேரக்டர். ஸோ அப்படி இருக்கும்போது பர்ஃபெக்டா கொடுத்துருக்காரு. ஓகே. ஹெவிலுமே கிளைமேக்ஸ்ல தான் பண்ணனால லைக் எங்கேயும் போர் அடிக்கல. லேக்னு பெருசா இல்லை. சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. எல்லாமே லிங்க் ஆகுது சார் கடைசியில. ரொம்ப சூப்பர். நிறைய இருக்கு சார். லைக் அங்கங்க ரிவீல் பண்ணிட்டே வராங்க ஒவ்வொரு டைம்லையும். அதோட நின்றுடும் அப்படின்னு நினைப்போம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். பட் கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா எடுத்துட்டு போயிருக்காங்க சார். லைக் பரத் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. லைக் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. லைக் பரத் சார் இன்னும் ரொம்ப அவங்களதும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. லைக் எல்லாருமே எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இன்னொரு பார்வதி நாயர் அண்ட் ஷான் சொல்லிட்டு அவங்களோட போர்ஷன்ஸ் வந்தது. அவங்களும் சூப்பரா இருந்தது. எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க சார். யூஸ்வல் செமையா தான் இருந்துச்சு சார். லைக் எல்லாருக்குமே எமோஷனல் ஒரு கனெக்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா எல்லாம் நல்லா இருக்கு சார். லைக் எதுவுமே தனியா வைக்கணும்னு சொல்லிட்டு வைக்காம கதைக்கு என்ன தேவையோ அது மாத்திரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாண்டேஜஸ் மாதிரி தான் அதுவுமே எடுத்திருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. வயலன்ஸ்லாம் அதிகமா இல்லை சார். மேபி லைக் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் அவங்க மியூட் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். வல்கர்னு சொல்ல முடியாது சார். லைக் ஒரு வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்கல்ல சார் பேசும்போது ஜென்ரலா, அதுக்காக அதை அப்படியே மியூட் பண்ணாம வச்சிருக்காங்க. அதுக்காக தான் இருக்கும். வயலன்ஸ் சொல்லிட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம் சார். இல்ல சார் லைக் அந்த மாதிரிலாம் இல்லை சார். ஜென்ரலா நடக்கிற மாதிரி தான். இந்த ஏரியானா அவங்க மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஜென்ரலா சென்னையில ஒரு கதை நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு சார். மெசேஜ் என்னன்னா லைக் இது கேஸ்ட் எல்லாம் பெருசா பார்க்கறது இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பேஸ் பண்ணி சொல்றாங்க. பட் மெசேஜை விட அவங்க வந்து லைக் அந்த கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்காங்க. 4 ஸ்டோரி நடக்குது, அதோட கனெக்டிவிட்டி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கிளைமேக்ஸ் தான் நல்லா இருக்கு சார். ஏன்னா அவ்வளோ தூரம் லைக் நமக்கு நிறைய ஏன் இது பாதியிலே விட்டாங்க அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி கிளைமேக்ஸ் ரிவீல் ஆனனால ரொம்ப சூப்பரா இருக்கு சார். செகண்ட் ஹாஃப்ல நிறைய ரிவீல் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கதை. அதனால தான். தேங்க்யூ. பரத்தை பொறுத்தப்பட்டு அவருக்கு என்ன பார்ட் கொடுத்தாரோ அந்த பார்ட் வந்து அவர் கரெக்டா பண்ணாருன்னு தான் சொல்லணும். அவர் வர்றது வந்து 4 ரீலோ 5 ரீலோ தான் வர்றாரு. ஆனா அவருடைய பார்ட் என்ன கொடுத்தாரோ அந்த பார்ட் அவர் கரெக்டா பண்ணியிருக்காரு. அபிராமின்றது எந்த தூய்மை பண எதிர்நீச்சல் சீரியல்ல நெச்சவங்க தானே. அது வந்து ஒரு பிட்டு ரோல் தான். அது ஒன்றும் பெரிய அளவுக்கு பேசுறதுக்கு மட்டும் இல்லை. அவங்க வந்து ஒரு 4-5 ரீல் வந்தாலும் கூட எதாவது பக்கான்னு பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீனை சுட்டுட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் நடிக்க வாய்ப்பு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்டுருந்தானே. இப்போ நீங்க என்ன பேட்டி எடுக்கிறீங்கன்னா 2 நிமிஷம் பேசிட்டு போறான் அந்த மாதிரி அது வேலை கேட்காது. அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமை உள்ள ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் இதுதான் கதை என்னதான் சொல்ல வராங்க நீ கிரகிக்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் படம் ஒன்று எடுத்த உடனே இந்த இடைவேளைக்கு வரை போறதுக்குள்ளேயே ஐயோ இந்த படம் வேஸ்ட் அதை வந்து தொலைச்சிட்டோமே நல்லா படம் இதுன்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. இடைவேளை வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு பாருங்க. அந்த கேரக்டர் வந்து தேவையே இல்லாத ஒரு கேரக்டருங்க. அந்த கேரக்டர் வந்து நெசசிட்டியே இல்லாம தேவையே இல்லாம திணிச்ச கேரக்டர் மாதிரி இருக்குங்க.
அது வந்து மற்ற கேரக்டர்லாம் ஓகேங்க. அந்த திருநங்கை கேரக்டர் வந்து நெசசிட்டியே இல்லாமல் திணிச்சு ஏதாவது இன்னும் ஒரு 4 ரீலுக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் சரி இப்படி ஒரு பெருக்கிறவங்களையும் இவங்களையும் வச்சு இவங்கள வச்சு ஒரு 4 ரீலை ஓட்டலான்னு எடுத்த மாதிரி ஒட்டினா மாதிரி தான் இருக்குது திருநங்கை கேரக்டர் படமா சூப்பரா இருக்கு. படம் வந்து நல்லா தான் இருக்குது. இடைவேளைக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. இடைவேளை வேற கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். ஏன்னா என்ன கதை ஏது கதைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு டைம் எடுத்துக்கும். அந்த டைமை நீ புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுனா கதை படம் நல்லா இருக்கு, சூப்பரா. ஆமா 4 கதையும் கரெக்டா இருக்குது. ஆனா எல்லாருமே செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட். பரத்தும் செத்துடுறான், அவன் இது பண்ண செத்துடுறான். அந்த அந்த திருநங்கையும் அவன் பாட்டுக்கு அவன் சுட்டு அவளும் இது பண்ணிடுறான். இந்த பொண்ணு பாட்டுக்கு இந்த பொண்ணு அந்த ஏமாத்தி கல்யாணம் பண்ணுவான், அவளும் சுட்டுவிட்டு அவளும் இது பண்ணி அவளும் ஜெயிலுக்கு போற அப்படிதாச்சு. எல்லாருமே சுட்டுட்டு எல்லாரும் இது பண்ணி அவங்கள மாற்றிக்கிற மாதிரியும் யாருக்குமே ஒரு இதுவே இல்லாத மாதிரியும் ஒரு பாசிட்டிவா எடுத்துன்னு போகாம நீ வந்து தவறான முடிவை எடுத்தா தவறான முடிவை நீ எடுத்துட்டானா நீ ஒருத்தனுக்கு கையில தப்பா நின்று அவளை காலி பண்ணிட்டானா நீ செத்துதான் போகணும், நீ வாழவே கூடாது. தவறான முடிவு எடுத்து நீ செத்து போயிட்டானா நீ ஒருத்தரை கொண்டு விட்டானா நீ தவறான முடிவு எடுத்து தான் நீ செத்துட்டேன்னா அவனையும் அவன் சம்மந்தப்பட்ட குடும்பத்தையும் நீ காப்பாற்றலாம்ல. அவனுக்குன்னு நீ எவ்வளோ கொண்டாயோ அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நீ நிறைய பணக்காரன் தான். அந்த ரியல் எஸ்டேட் அந்த இதில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணுவோன்னா தவறாக கொண்டு விட்டேன். அந்த பொண்ணு கர்ப்பமாக இருக்குது 3 மாதம். அப்போ அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவாக இருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றி அந்த பொண்ணோட இதுவை பாசிட்டிவாக எடுத்துன்னு போகலாம்ல கதையா. உடனே இவனும் செத்துடுறான், உடனே அவனும் செத்துறான்னும் போது நீ ஒரு தவறான ஒரு காரியம் செஞ்சுட்டானா நீ வாழறதுக்கே தகுதி இல்லை, நீயும் செத்துரு அப்படின்ற மாதிரி அந்த கருத்து வந்து தப்பான கருத்து. அதை ஏற்றுக்க முடியாது. நீயும் ஒருத்தரை சுத்துருவேன் நீயும் செத்துருவேன்னு அப்புறம் என்னத்துக்கு நீ சம்மந்தப்பட்ட யாரை சுத்தணும் எதுக்கு சுத்தியோ தவறான முறையில் நீ சுட்டனா அவன் குடும்பத்தை வாழ வைக்கணும், அவனுக்கு ஏதாவது செய்யணும். அதுதான் வாழ்க்கை. இது வேலைக்காக. இது ஒரு இடம் லாக்கிங் பாயிண்ட். பார்க்கலாம். ஆனா சிலது வந்து அந்த சில வல்கர் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண. ஆனா ஒண்ணு நம்ம தமிழ் கலாச்சாரத்துல வந்து ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தவறான முறையில கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த பையன் வந்து ஆண்மை இல்லைன்னும் போது ஆண்மை இல்லாத அந்த பையன் வந்து அந்த பையனுக்கு பதில் அவன் அப்பனே இந்த பொண்ணை கர்ப்பமாக்கினான்ற கான்செப்ட் தமிழ் கலாச்சாரத்துல எவனுமே ஒத்துக்க மாட்டான். நான் என்னத்த சொல்றது, இது என்ன வெடிக்குமோ ஏது வெடிக்குமோ ஃபியூச்சர்ல எனக்கு தெரியல. என்னை பொறுத்தப்பட்டு இந்த கலாச்சாரத்தை ஒத்துக்க முடியாது. பையனுக்கு பதில் அப்பா வந்து மருமகளோட உடல் கர்ப்பம் பண்ணான்றது வந்து ரொம்ப தப்பான காட்சி. அதை ஏற்றுக்கணும். ஓகே சூப்பர் இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் சிச்சு நல்லா இருந்துச்சு சார். லாக் இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தெரியல, நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு. திருநங்கை கேரக்டர் எப்படி வித்தியாசம் இருந்துச்சு, யாருமே பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கல எனக்கு பிடிச்சிருந்தது. 4 கதை கரெக்ட் ஆகுதா? நல்ல மேட்ச் ஆகுது, செட் ஆகுது. பரத் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. பரத் ரோல் வந்து புரியல எனக்கு. இல்ல அந்த மாதிரி இல்ல, கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இதா இருக்கு. மற்றபடி சாங்ஸ் 2-3 சாங்ஸ் இருக்கு. 2 சாங்ஸ் சூப்பர். மைனஸ் நான் அந்த அளவுக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு படம். ஓரளவுக்கு ஓகே. நல்லா எப்படி சொல்றது அப்படிலாம் நான் அதிகமாக படம் பார்க்க ஆரம்பி கிடையாது. படம் நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு அதுல இருந்த ட்விஸ்ட்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி மதியோட ஸ்டோரி. படத்துல வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படத்துக்கு வந்து ஹைலைட் ஆகும். அது எல்லாமே படத்தை எலிவேட் பண்ணி கொடுக்குது. மியூசிக் வைஸ் நல்லா இருந்தது. பட் அது மட்டும் சொல்ல முடியாது, ஸ்டோரி வைஸ்மே வந்துட்டு இட் வாஸ் நைஸ். ஓகே, இது ஒரு டிஃப்ரெண்டான ஜானர். எழுதுறதுக்கே ஒரு பயங்கரமான த்ரில் இருக்கும். அந்த த்ரில் அப்படியே நம்ம ஸ்க்ரீன்ல ப்ரெசன்ஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ட்ரூ ஸ்டோரியை பேஸ்ட் ஆனது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்தது. கரெக்டாக மூவி. ஓவராலாக படம் worth to watch. Thanks.